டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸும் யூபிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸ் இருக்குது. கோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. அது மாதிரி எங்கிட்ட சீரீஸ் ஆஃப் காஃபி டேபிள் புக் இருக்குது. குடியரசுத் தலைவர் மாளிகையுடைய சம்மந்தப்பட்டது, அது மாதிரி இந்திய கலாச்சாரம், இந்திய மதுபானி. அதே சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 9 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். அந்த 9 சப்ஜெக்ட் சம்மந்தம் எல்லாமே இந்த புக்ஸு இதில் எல்லாமே வந்துடும். 9 சப்ஜெக்ட். ஷாப் நம்பர் 6869 கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்மக்கிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸும் யூபிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸ் இருக்குது. கோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. இப்போ நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் படிக்கிறதுனால அந்த கட்டாய தமிழ் மொழி தேர்வு, தகுதி தேர்வுன்னு இருக்கும், கம்பல்சரி சப்ஜெக்ட்டு. இதுக்கான புக்ஸ் இருக்குது. அதுபோக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க்கு, குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட். சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதே மாதிரி இதெல்லாமே நம்ம குரூப் 1 குரூப் 2க்குன்னு மொத்தமாக அந்த மாதிரி வரும் தனியாக. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இங்கே பொது தமிழ் இலக்கணம், இலக்கியம், இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா புக்கும் இருக்குது. இது வந்து கோர் ஸ்பெசிஃபிக் புக்ஸு. இது அட்மிஷன் போட்டால் செட்டாக ஒரு 10 புக்ஸ் வரும். இது நம்ம செப்பரேட்டாக வேணால் வாங்கிக்கலாம். யூபிஎஸ்சிக்கும் தனியாக கோர் ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. நம்ம அகாடமி வந்து அண்ணா நகரில் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒய்எம்சிஏல 6869 நம்ம ஷாப் வச்சுருக்கோம். ஷாப் நேம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. கேட்லாகில் வந்து கிங்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்றோம். வேறு என்னென்ன புக்ஸ் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு? இப்போ எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கான ஏதாவது புக்ஸ் இருக்கு அவங்ககிட்ட? அது பேசிக்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அது போக தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ். அது இருக்கு அவங்ககிட்ட? அது நம்மக்கிட்ட கிடையாது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் தனியாக படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது போக அகாடமி ஸ்பெசிஃபிக்காக புக்ஸ் இருக்கும். கோர்ஸ் வந்து 1 இயர் ரெகுலராக போகும். ஐஏஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க? ஐஏஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 9 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். அந்த 9 சப்ஜெக்ட் சம்மந்தம் எல்லாமே இந்த புக்ஸு இதில் எல்லாமே வந்துடும். 9 சப்ஜெக்ட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியன் இது வந்து செட்டாக வரும். இதுதான் கோர்ஸ் புக்கு. இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்டு. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோர்ஸ் வருது. அது இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், வேர்ல்டு ஜியாகிரஃபி, எக்கனாமி, கவர்னன்ஸு, என்விரான்மெண்ட், எத்திக்ஸு, இந்த மாதிரி. இது வந்து 15,000 வரும். இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குறதுக்கும் இங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா? ஒவ்வொரு இதை பொறுத்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது எக்ஸாக்டாக தெரில. இப்போ நம்ம என்சிஆர்டி படிக்கணும். என்சிஆர்டி வந்து பேசிக்ஸ். என்சிஆர்டி வந்து எந்த இன்ஸ்டியூட்லையும் வச்சுருக்க மாட்டாங்க. அது வந்து தனியாக தான் வாங்கணும். 100 மார்க்கெட்லேயே அந்த மாதிரி தனியாக வாங்கி என்சிஆர்டி பேசிக்ஸ் படிச்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி அவங்க புக்ஸ் கொடுப்பாங்க. இது எங்கள் புக்ஸ், செட் ஆஃப் புக்ஸ். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணி கழகம். சார் இங்கே வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்களா சார்? இப்போ இந்த 6th புக்ஸ்லாம் எவ்வளோ சார் வருது? அறிவியல் சமூக 120. இப்போ ஷாப் ப்ரைஸோட இங்கே கம்மி தானா எப்படி மேடம்? ஓகே. புக்ஸோட ரேட் என்ன அதே ரேட்டில். இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நீங்கள் படிப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் வந்து வெளியில் நிறைய ப்ரைஸில் விற்பாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நந்தனம் புத்தக கண்காட்சியில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் தமிழ்நாடு டேக்ஸ் புக்ஸ் ஜென்ரல். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்கூலில் என்ன பார்க்குறோமோ அதே புக்ஸ் தாங்க இங்கே சேல் பண்ணுறாங்க. அதுவும் நியூவாக இருக்குது, குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் புக்ஸோடது. சார் எல்லா புக்ஸும் இருக்குல்ல சார்? 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே சார். தமிழ் புக்ஸ் மட்டுமா இல்லை எப்படி சார் இங்கிலீஷ் புக்கும் சேர்த்து சேல் பண்ணுறீங்க? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து தானா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இது ஷாப் நம்பர் 113-14 பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டால் இது. எங்ககிட்ட மொத்தம் 800 டைட்டில்ஸில் புக்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 8 லட்சம் புக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். இது ஆல் ஓவர் இந்தியா எங்ககிட்ட சேல்ஸ் எம்போரியம்லாம் இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போ இந்த புக் ஃபேரில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் வந்து புதுசாக 8 புக்கு தமிழ் புக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆத்தென்டிக்கான புக்கு. எல்லா புக்குமே வந்து ஒரு புக் கமிட்டி தேர்வு பண்ணி தரமான புத்தகமாக வந்து வெளியிடுறோம். இப்போ மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரபூர்வமான பப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து புக்குகளுடைய தரம் வந்து இருக்கும். அது காகிதம், தேர்ந்தெடுத்த காகிதம், அச்சிட்ட முறை எல்லாமே வந்து நேர்த்தியாக இருக்கும். இது தவிர எங்கள்கிட்ட யோஜனா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், குருக்ஷேத்ரா அப்படின்னு இளைஞர்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இருக்குது. யோஜனாங்கிறது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையானது. அதோடைய தமிழாக்கம் திட்டம்னு இருக்குது. அதே மாதிரி குருக்ஷேத்ரா அதுவும் நம்மளுடைய அரசாங்க துறைகளின் செயல்பாடு பற்றி இருக்குது. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கை வந்து
நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரவேற்பாக இருக்குது. அது மாதிரி எங்கள்கிட்ட சீரீஸ் ஆஃப் காஃபி டேபிள் புக் இருக்குது. குடியரசுத் தலைவர் மாளிகையுடைய சம்மந்தப்பட்டது, அது மாதிரி இந்திய கலாச்சாரம், இந்திய மதுபானி பெயிண்டிங், அந்த மாதிரி பல காஃபி டேபிள் புக்கு கூட இருக்குது. இதில் வந்து 15 வருஷம் பழைய புத்தகங்கள் வந்து 80%, 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம்.